என்ன ஃபோன் அடிக்குது? அட அம்மா ஃபோன் தான் அடிக்குது. என்னது சாந்தின்னு யாரோ கூப்பிடுறாங்க? நம்ம சொந்தக்காரங்க யாரும் சாந்தின்னு யாரும் இல்லையே. ஒருவேளை இவங்க கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருக்குமோ? யாருன்னு தெரியலையே. ஒருவேளை அப்படி ஏதாவது இருக்குமோ? சச்சா, நம்ம அம்மாலாம் அப்படி கிடையாது. நம்மளே இப்படியெல்லாம் தப்பு தப்பாக யோசிக்க கூடாது. அவங்ககிட்ட இப்போ யாருன்னு கேட்போம். அம்மா நல்லா தூங்கிட்டேன். என்னாச்சாமோ? ஏங்க, நம்ம சொந்தக்காரங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க இப்படி யாராவது சாந்திங்கிற பேரில் இருக்காங்களா? சாந்திங்கிற பேர்லையா? அப்படி யாருமே இல்லையே, எனக்கு தெரியாது. என்னங்க விளையாடுறீங்களா? சாந்திங்கிற பேரில் யாரையுமே தெரியாதுன்னா அப்புறம் எதுக்கு ஒரு நம்பரை சாந்திங்கிற பேரில் உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போ அந்த பொண்ணு வேற உங்களுக்கு கூப்பிடுது. யார் இந்த சாந்தின்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். அந்த சாந்தியா? அது என் ஃப்ரெண்டு சேகர். அவனை தான் சும்மா நான் அப்படி பேரில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் சாந்தின்னு. யாராவது இப்படி அவங்க ஃப்ரெண்டு பேரை இப்படி பொண்ணு பேரில் சேவ் பண்ணி வைப்பாங்களா? சும்மா நீ ஏமாத்துறதுக்காக போய் சொல்கிறீங்க. நான் இங்கே இப்போ இந்த ஃபோனை ஸ்பீக்கரில் போட போகிறேன். அப்போ உங்கள் மண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரியும். போடு போடு. ஹலோ, டேய் மச்சான், எங்கடா இருக்க? ஹலோ, இது யாருங்க? ஓ, நீயாம்மா? நான் தாம்மா அவன் ஃப்ரெண்டு சேகர் பேசுகிறேன். என் நம்பரை அவன் சேவ் பண்ணி வைக்கலையோ? யாருன்னு கேட்குற? அவன் எங்கம்மா? அவங்க தூங்குறாங்க. நான் அவங்க எந்திரிச்சதும் கூப்பிட சொல்கிறேங்க. சரிம்மா, அவன் எந்திரிச்சதும் கூப்பிட சொல்லு. என்ன இப்போ நம்புறியா? எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? அந்தந்த நம்பரை அந்தந்த பேரில் சேவ் பண்ணி வச்சா இப்போ என்னவா உங்களுக்கு? அந்தந்த நம்பரை அந்தந்த பேரில் சேவ் பண்ணி வைக்கலாம் தான். அப்படி வச்சுருந்தா இப்படி திப்பு பண்ணி என் ஃபோனை தூக்கிட்டு இங்கே ஓடி வருவியா? என்னங்க உங்களுக்கு ஃபோன் வருது அப்படின்னு அங்கேருந்தே கத்துவேன். அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேரையுமே இப்படி தான் பொண்ணுங்க பேரில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். வேணா எல்லா நம்பருக்கும் ஃபோன் பண்ணி செக் பண்ணால் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இருங்க, இனிமேல் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா என்னன்னு கேளுங்க.